படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக சூப்பராக பார்க்கலாம். சென்டிமெண்ட்லாம் அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஃபேமிலியோட ரொம்ப நைஸாக என்ஜாய் பண்ணலாம். இருக்கிறவனையே நீங்கள் தோர்த்திட்டு நான் 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், எப்படி கொடுப்பீங்க? பட்டா பிரச்சனை பெரும் பிரச்சனை. இங்கே வந்து பட்டா இல்லாமல் 4வது தலைமுறை 5வது தலைமுறை குழந்தைகள் அங்கே இருக்குது. இந்த 10க்கு 10 தான் இங்கே பிரச்சனை. திருவிக நகர் மக்களுக்கு தண்ணீரும் ட்ரைனேஜும் மிக்ஸ் ஆகாத ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரணும். மக்களுடைய ஃபர்ஸ்ட் கோரிக்கை அதுதான். திருவிக நகர் தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு ஜெகதீஷ் சந்தர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா மாற்று வேட்பாளர்கள் வந்து அதிகம் பலம் பொருந்திய வேட்பாளர்களாக இருக்காங்க. ஆமாம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கூட்டணி வேட்பாளராக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. டிஎம்கேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் மிக்க ஒரு நபர் நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த போட்டி மிகுந்த ஒரு இந்த தொகுதியை நீங்கள் அவங்களுக்கு ஒரு யூனிக்காக நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த தொகுதி மக்களுக்கு? இவங்க டிஎம்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து ஏற்கனவே இருந்தவர் தான். அவர் உண்மையிலேயே நல்லது பண்ணியிருந்தாருன்னா எழும்பூர்லேயே நிற்க வச்சுருப்பாங்க. எழும்பூரில் அவர் நிற்க வச்சா வாய்ப்பு இல்லைன்றனால தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிக நகருக்கு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே வந்து ஒரு இது கேள்விக்குரிய போட்டுட்டாங்க. நான் ஒரு 10 வருஷம் ஒரு இடத்துல எம்எல்ஏ இருந்திருக்கேன்னா அந்த இடத்துல நான் போய் மீண்டும் போட்டிட்டேன்னா அந்த இடத்துல மக்களுக்கு நான் நல்லது பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நான் பக்கத்து தொகுதியில் போயிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல முதலமைச்சர் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ், நான் யார் நிற்க வச்சாலும் ஜெயிக்க வைக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் தானே அவர் சொல்கிறார். இந்த வாட்டி வந்து நான் வந்து யாராலும் நிற்க வைக்கலாம். இல்லை பக்கத்தில் இருந்து நீங்கள் நிற்க வந்து வேறு யாராக கூட நிற்க வைக்கலாம். பட் அங்கே அப்போது எழும்பூரில் அவரை நிற்க வச்சு வெற்றி பெற வச்சுருக்கணும். இந்த கான்ஃபிடன்ஸ் அங்கே இருக்கணும். அங்கே எழும்பூரில் அவர் வேட்பாளர் வந்து எந்த தொகுதி இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா? முன்னாள் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா பரந்தாமன் எம்எல்ஏ. அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ இல்லையா ரவிச்சந்திரன் அவர்கள்? அதுக்கு முந்தின எம்எல்ஏ இருந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல அவருக்கு ஏற்கனவே சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அந்த சர்வீஸ் வந்து மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அங்கே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஓவராக இருந்ததுனால இங்கே வந்து கேண்டிடேட் லிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவர் சீஃப் மினிஸ்டர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையில் நாங்கள் எங்கே நிற்க வச்சாலும் எங்கள் கேண்டிடேட் ஜெயிப்பாங்க அந்த ஒரு நீங்கள் பாசிட்டிவாக பார்த்துக்கிறீங்க. எழும்பூரில் நிற்க வச்சா அவர் வரமாட்டாருன்ற ஒரு கேள்வியிலையும் வச்சுருப்பாங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவ்வளோதான். அது ஃபேக்ட் என்னவா இருக்கலாம், பட் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேண்டிடேட் தான். மக்கள் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறோம். அவங்களுடைய வெற்றியை வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா, வெற்றி பெற்று வராங்க அப்படின்னா ஒரு தனிநபர் வெற்றியாக தான் பார்க்க முடியும். ஒரு இயக்கத்துக்கான வெற்றியாக அதை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து அலையன்ஸில் வந்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி எழுச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தாந்தம், தமிழ் தேசியம் அப்படின்னு இருக்கணும். ஜெகதீஷ் சந்தர் இந்த 10%-லேருந்து 15% வரும்போது இது வந்து ஒரு தனிநபர் வெற்றி கிடையாது, ஜெகதீஷ் சந்தருக்கான வெற்றி கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி. தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கிற மக்களுக்கான வெற்றியாக தான் இதை பார்க்கணும். நீங்கள் ஒரு தனிநபர் வெற்றியோட ஒரு சித்தாந்த வெற்றி வந்து தான் எப்பவுமே பெருசாக பார்க்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு 5 விஷயம் நல்ல விஷயம் நான் வந்து இந்த வேட்பாளராக நின்று ஜெயிச்சிட்டேன்னா இந்த தொகுதி மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு 5 முக்கியமான விஷயம், தலையம்சம் உள்ள விஷயமா நீங்கள் என்ன கருதுறீங்க சார்? திருவிக நகர் மக்களுக்கு தண்ணீரும் ட்ரைனேஜும் மிக்ஸ் ஆகாத ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரணும். மக்களுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கை அதுதான். ஒன்று, இங்கே வந்து தண்ணியும் ட்ரைனேஜும் மிக்ஸ் ஆகி தான் வருது, பல வருஷமாக வந்துட்டுருக்கு. இதை வந்து மாற்றணும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது திருவிக நகருக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது, சிட்டிக்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன் தீர்வு எடுத்துருச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் தீர்வு எடுத்துருச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி சூரட்டே வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாடு சென்னை மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து பின்தங்கியே இருக்கிறோம். அந்த ஸ்கீமோட ப்ரொப்போசல் வச்சுருக்கீங்களா? ஆமாம். இப்போது டீப் டனல் ட்ரைனேஜ் சிஸ்டம் இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா செங்கல் காலத்திலேயே லண்டனில் பண்ணியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு கீழே ஒரு 5 மீட்டர்லேருந்து 10 மீட்டருக்கு கீழே ஒரு பெரிய ராட்சச குழாய், 3 மீட்டர் 4 மீட்டர் அளவில் ஒரு பைப்பு, இதுக்குள்ளே தேவையான பைப் எல்லாமே போயிட்டுருக்கும். ஒரு டனல் பேசிக்காக சொல்லணும்னா டனல் பண்ண முடியாதுன்னு கிடையாது, மெட்ரோவுக்கு பண்ணிட்டோம். மெட்ரோலாம் அது அப்படி தான் ஓடிட்டுருக்கு. மெட்ரோ வந்து இப்போ வரல, பல வருஷங்களாக இருக்குது, 20-30 வருஷம் முன்னாடி அது ப்ரூவன் டெக்னாலஜி தான். அதுபோல் ஒரு டீப் டனல் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து வரக்கூடிய கழிவை டைரெக்டாக எடுத்து நீங்கள் டனலுக்குள்ளே போட்டுட்டு ப்ராசஸ் பண்ணணும். இவங்க பண்ணுவாங்கன்னா கூட இல்லை, எடுத்து போய் டைரெக்டாக கடலில் திராவிட மாடல் படி டைரெக்டாக கடலில் கூட கலந்துடுங்க. ஆனால் இதில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நான் போர் போடணும். அதே 600 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நான் வந்து
செப்டி டேங்கே வைக்கணும். அப்போ இதுவும் மிக்ஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ தண்ணியுடைய டேஸ்ட்டு குவாலிட்டி 5 வருஷம் 10 வருஷம் அதுக்கப்புறம் போயிடும். அப்போ இந்த ட்ரைனேஜும் நான் கலக்கிறேன், தண்ணி இங்கே எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா எவ்வளோ வந்து யோசிச்சு பாருங்களேன். நம்ம அதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அது உண்மையில் அதான் நடந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் அரசாங்கம் பைப்பு போட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரோட்லேயும் அங்கங்கே லீக்கேஜஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ட்ரைனேஜ் வந்து நீங்கள் தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா மழையில் வரக்கூடிய தண்ணியை வச்சு நிலத்தடி நீரை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் வாட்டர் நல்லா வந்துடும். போர் வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். ஏன் இதை வேணான்னு சொல்கிறேன்னா, டெல்லியில் க்ரீன் ட்ரிபியூனல் ஆரோ வாட்டர் பேண்டு 2020 ஆரோ வாட்டர் மனுஷனுக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், சென்னையில் நீங்கள் ஆரோ வாட்டர் குடிக்காமல் எத்தனை பேர் இருக்கும்? 99% ஆரோ வாட்டரே நல்லதில்லைங்க அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை இருக்கும்போது, அப்போ நம்ம வந்து ஆரோ வாட்டருக்கு தான் இப்போ போராடிட்டு இருக்கோம். பட் ஆரோ வாட்டரே நல்லதில்லைன்னு இருக்காங்க. அப்போ நம்ம இன்னும் 20 வருஷத்துக்கு யோசிச்சு பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த டீப் டனல் சுவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து 100% பண்ணியாகணும். அப்போ அதுக்கு வந்து பெரிய மெட்ரோ மாதிரியான ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். அரசாங்கத்தை பார்க்கும்போது மெட்ரோ கொண்டு வரும்போது நீங்கள் மெட்ரோ கொண்டு வர மாதிரி இது போல் உள்ளே வந்து ஒரு டனல் கொண்டு வந்து தாராளமாக வரும்போது அதுக்கு தேவையான பைப்பு தனியாக போட்டுக்கோங்க. லண்டனில் இருக்குது, உள்ளே காரே போகும். அது போல் ஒரு ப்ராஜெக்ட். இது மூலயமா ட்ரைனேஜும் ட்ரிங்கிங் வாட்டரையும் இம்ப்ரூவ் பண்ணிடலாங்க. ஸோ அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட். நம்ம சொன்னோம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரொம்ப பெருசாக இல்லை. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்தியாவில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து ஹியூமன் ரிசோர்ஸில் இதுதான் வந்து சூப்பர் பவர். நம்ம நினச்சா எங்கே வேணாலும் கொடுக்கலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து போதைக்கு அடிமையாக்காமல் அவங்கள வந்து போய் வேலையை பார்க்க வச்சாலே இதுதான் பண்ணால் நல்ல லைஃப் செட்டில் ஆகிடும்டா அப்படின்னு சொல்லி கைட் பண்ணாலே நிறைய விஷயங்கள் பண்ணிட முடியும். அதுக்கு பெரிய புரட்சியெல்லாம் பண்ண தேவையில்லை. திருவிகா நகரில் ஒரு 10 கெரியர் கைடன்ஸ் சென்டர் போட்டாலே இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுங்க. கவர்மெண்ட் சைடில் நிறைய கரியர் கைடன்ஸ் சென்டர் இருக்குது சார். கவர்மெண்ட் சைடில் டாஸ்மார்க்கும் இருக்குது. கவர்மெண்ட்டே வந்து போதைப் பொருட்களையுமே என்டாஸ் பண்ணி விட்டுறாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்மளுக்கு உயிருக்கு பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்தால் மாற்றிடோன்றாங்க. அவங்க ஆட்சியில் அது வித்துட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போது இதை வந்து நம்ம ஒரு நகைச்சுவையாக நாங்கள் பேசிப்போம். கல் குடித்தா தாத்தா காலம், சாராயம் பட்டை சாராயம் இதெல்லாம் அடித்தா அப்பா காலம், அப்புறம் இந்த சரக்கு பீரு இதெல்லாம் குடித்தா மாமா காலம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சாலாம் அடித்தா யூத்து, நம்ம 80s கிட்ஸு. பவுட்ரு, இன்ஜெக்ஷனு, பவுட்ரு என்ன அடிக்கிறானே தெரியாமல் இருந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடிய யூத்து, ஆல்ஃபா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். அப்போ மதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களே இப்படி மாறிடுச்சு. பொதுவாக சொல்ல முடியாது. லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் நிறைய பேர் யங் டேலண்டடாகவும் இருக்காங்க. ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆக்சஸ் ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு 2K ஜென்ரேஷனே நீங்கள் வந்து ஒரு இல்லை அவங்கள நான் இழிவுபடுத்தலை. இந்த ஆக்சஸ் கொடுக்குற கவர்மெண்ட்டை தான் நான் இழிவுபடுத்துகிறேன். அப்பவும் இருந்தது. ஒரு கிளாஸில் ஒருத்தன் வந்து 10 பேரில் 50 பேரில் ஒருத்தன் சரக்கடிப்பான். அது அவன் நம்ம வித்தியாசமாக பார்ப்போம். இப்போ அதெல்லாம் வந்து ஒரு நார்மல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நார்ம்ஸ் வந்து அது வந்து ஒரு நார்மல்னு ஆயிடுச்சு. இப்போ அதில் வந்து கஞ்சா அடிக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கான். பவுட்ரு போடுறவன் இன்னும் இதுவாக இருக்கான். இப்போ முன்னாடியெல்லாம் வந்து வீட்டில் போகிறாங்க, பெரியவங்க வந்தாங்கன்னா கிட்ட வந்தோன்னே அப்படின்வாங்க. அவங்க வந்து அப்படியே செக் பண்ணுறது, அப்படியே கண்ணை பார்ப்பாங்க. இப்போ அந்த மெத்தட்லாம் யூஸ் ஆகாது. நானே சொல்லுவேன் அதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக்கு. அப்படியே அவங்ககிட்ட பேசுங்க. அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரெசி லைஃப்பில் அப்படி இருந்தான்னா அதுதான் ஒரே கண்டுபிடிக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் சிரிச்சிட்டேன் அப்படின்ட்டு இருப்பான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் சொல்லலை. 10% இருந்தது, இப்போ 30-40% ஆகிருக்கு. அப்யூஸ் வந்து ஹெவியாக இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் கண்டுக்கலை. இதை சப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய நெட்வொர்க் தான். அதை அட்லீஸ்ட் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், குறைக்கணும். நீங்கள் 0 ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் 0 ஆக்கிடுங்கன்னு சொல்ல, படிப்படியாக கொண்டு வாங்க. அவேர்னஸ் கொண்டு வாங்க, பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொண்டு வாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் ஸ்டெப்ஸ் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் சைடில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கைடன்ஸோ இல்லை வந்து இதுக்கு வந்து நான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தான். பையனுடைய ஆக்டிவிட்டியை செக் பண்ண வேண்டியது அம்மா அப்பா தான். முன்னாடியெல்லாம் ஒரு ஐயோ பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன்ற ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு வந்து பையன் நான் வந்து பையன் பிறந்தானே ஒரு 1 வீக் கழிச்சு சின்ன பையன் ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டேன், இவனை எப்படி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கரை சேர்க்க போகிறோம் அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் தான் படித்தவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது, வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்குதுன்னு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க சொல்கிறாங்க தான். பட் ஃபேக்ட் அப்படி நீங்கள் சொல்கிற கருத்தை பற்றி இல்லை, ஃபேக்ட் அப்படி இருக்குது. இப்போ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்காக ஒரு கர்வ் போயிட்டுருக்கு. 10,
11, 12. இப்போ நாம் தமிழர் கட்சி 1, 4, 5, 7, 8ன்னு இருக்குது. 8 வந்து 10னா அது நார்மல் growth. இந்த 10ன்றது ஒரு 15 ஆச்சுன்னா ஒரு ஸ்பைக், சரிங்களா? அப்போ இது நார்மலாக இயல்பாக நடக்கூடியதை நாங்கள் தான் பண்ணணும்னு கிளைம் பண்ணிக்கிறதுன்றது வந்து ஒரு அது அவங்களுடைய ஸ்டைல். அவங்க எதுவுமே பண்ணலைன்னு சொல்ல, ஆனால் எல்லாத்தையுமே தி பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஏற்க முடியாது. ஒரு கவர்மெண்ட் இருந்தால் ஸ்கூல் நடத்தி தான் ஆகணும், ஹாஸ்பிட்டல் நடத்தி தான் ஆகணும், டெக்னாலஜி கொண்டு வந்து தான் ஆகணும். அதை கூட பண்ணாமல் இது வந்து நாங்கள் வந்து நாங்கள் கவர்மெண்ட்டில் இருந்துட்டோம், அப்படிலாம் கிடையாது. இப்போ திருவிக நகரில் ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க, அக்செப்டட், எஸ். ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, அக்செப்டட், எஸ். ஸ்கூல் கட்டியிருக்காங்க, பார்க் வச்சுருக்காங்க, எல்லாமே ஒன்று தான். நாங்கள் எதிர்பார்க்குறது இந்த பாப்புலேஷனுக்கு, இந்த நில அமைப்புக்கு 5 வேணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். 1 பண்ணியிருக்காங்களா? எஸ் பண்ணியிருக்காங்க, அக்செப்டட். ஆனால் 4 பண்ணலன்றதை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் 1 பண்ணியிருக்காங்களே சந்தோஷப்படுங்கன்னா பண்ணுறோம், ஆனால் 4 பண்ணலன்றதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இது எல்லா இடத்துலையுமே மாடல் தான், மாடல் ஆட்சி தான். பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு மாடல். அவங்க பப்ளிசிட்டி டிவியில் காட்டக்கூடிய பஸ்ஸு வேறு, இங்கே ஓடக்கூடிய பஸ்ஸு வேறு. ரெண்டாவது, இந்த பஸ்ஸெல்லாம் ப்ரைவேட்டுக்காக மாறிடுச்சுன்றது அது அடுத்த விஷயம். பெங்களூர் ஸ்டைலில் டிரைவர் ப்ளஸ் கண்டக்டர் ஃபார்முலா போயிட்டு ஸ்கேன் பண்ணிக்க ஏறிக்க. இப்போ எல்லா டிரைவரையுமே வந்து கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க, கண்டக்டர் டிரைவர் லைசன்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1% தான் ஸ்டாஃப் ட்ரிம்மிங் பண்ணுறாங்க. பாப்புலேஷன் இப்போ புது அப்பாயின்மெண்ட் வராது. நீங்கள் இருக்கிறவனையே நீங்கள் தோர்த்திட்டு நான் 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், எப்படி கொடுப்பீங்க? நாங்கள் ஏதாவது சொல்கிறோம், மாடு மேய்ச்சா ஒரு 10,000 கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவாக கொடுக்கும், நீங்கள் மினிமம் ஒரு சேலரி பேஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அதை சிரிக்கிறது, நெக்கல் அடிக்கிறது, நையாண்டி பண்ணுறது முடியாதா? தாராளமாக முடியும். அண்ணன் வந்து நான் லட்சாதிபதி ஆக்கிடலாம் சொல்ல, மினிமம் 10,000. இல்லை, போக்குவரத்து துறையில் நீங்கள் சொன்னீங்க டிரைவர் அவங்களே வந்து கண்டக்டராக இருக்கும். அது வந்து எந்த ஜியோவும் வந்த மாதிரி தெரியல, நீங்கள் தான் புதுசாக இல்லை. சொல்ல. நீங்கள் போய் பாருங்கள், அவங்கள லைசன்ஸ் எடுக்க ஜியோ இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போயே நாங்கள் சேனல் வியூஸ் நான் உங்களுக்கு நான் டேட்டா எடுத்து கொடுத்துறேன். ஜியோ இப்போது எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் போயாச்சு. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நீங்கள் வந்து டியூவல் லைசன்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வரும் அப்படின்ற ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே சங்கங்கள் தான் இது இருக்கிறதுனால அவங்க வெளியே பப்ளிக்காக வரல. அண்ணங்கிட்ட கேட்டு வரும்போது நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக 10 பேர் வாங்க, வெளியே வந்தால் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு அதை பண்ண முடியாது. அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அடுத்த தெரிஞ்சிடும் உங்களுக்கே. ஏன்னா நீங்கள் அந்த கண்டக்டர் அந்த டிரைவர் வந்து அட் எ டைம் ஒரே நபர் தான் இருக்கணுன்றது நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நான்லாம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணல. 2 நபர் இருக்காங்க, ஒரு கண்டக்டர் இருக்காங்க, ஒரு டிரைவர் இருக்காங்க. பெங்களூரில் இது நடந்துட்டு பெங்களூர் வேறுங்க, ப்ரைவேட் ஆகிடுச்சு. அது பெங்களூர் வந்து நம்ம ப்ரைவேட் ஆகிடுச்சு, சிங்கிள் பர்சன் பொறுத்தவரையும் வந்து 2 நபர் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன தகவல் வந்து நம்ம மீடியாவுக்கு முன்னாடி கிளாரிட்டி கொடுத்துருக்கணும். அதனால தான் நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் படி 2 நபர் வந்து ஒரு பேருந்தில் இருக்காங்க. ஜியோ வந்து புதுசாக எதுவுமே வரல. அந்த மாதிரி வர திட்டங்கள் இருந்துச்சுன்னா இன்னும் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அது நம்ம கிளாரிட்டி கொடுத்துடணும். அடுத்த 3 திட்டங்கள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் பற்றி பார்த்துட்டோம், இது ட்ரைனேஜ் வாட்டருக்கான இது போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் அப்யூஸ். இந்த ட்ரக் அப்யூஸில் இருக்கக்கூடியது ஒரே அவேர்னஸ், விற்க தான் செய்வான், இது நடக்க தான் செய்யும். இது வந்து அந்த காலத்துலேருந்து இருந்துட்டு தான் இருக்குது. பேர் மாறி இருக்கலாம், ஆனால் மதுக்கான பேர் மாறி இருக்கலாம், பயன்பாடு இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இது பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குழந்தைய பெற்றிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சமுதாயத்தில் நல்லவனாக வளர்க்கணும். அவன் வந்து இந்த ட்ரக் மாதிரியான விஷயத்துக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பொத்தி தான் பார்த்துக்கணும். இது வந்து பையன் பொண்ணு அப்படின்ற நீங்கள் அந்த பாகுபாடு பையன் தான் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஆக்சஸ் எல்லாருக்குமே இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 1% இருந்த யூசேஜ் பார்த்திங்கன்னா ஃபீமேல் சைடில் ஒரு 10% மாறி இருக்குது. ஆஸ் அ டீச்சராக நான் ஆஸ் அ ப்ரொஃபஸராகவோ ஒரு இது வந்து அதை என்னால் சொல்ல முடியும். காலேஜஸில் போகும்போது ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. அப்போ மணியும் இருக்குது. தேவையில்லாமல் காசு கொடுக்காதீங்க, எக்ஸஸ் மணி இஸ் டேஞ்சரஸ் அப்படின்றத நான் வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட ஒரு டீனேஜ் கிட்ட சொல்கிறது தான். அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க. ரெண்டாவது, அவன் வந்து மானிட்டர் சந்தேகப்படக்கூடாது, ஆனால் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறும். ஒரு நார்மல் சைல்டுக்கும் ஒரு ட்ரக் அப்யூஸில் இல்லை ட்ரக் இருக்கக்கூடிய சைல்டுக்கும் வித்தியாசம் தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். 5 நிமிஷம் உட்காந்து பேசினாலே கண்டுபிடிச்சிடலாம். உட்காந்து குழந்தையோட பேசுங்க, அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு தனிமை, அப்படி தூங்கிட்டே இருக்கான், அவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஜாலியாக தனியாக இருக்கான்னா அதெல்லாம் நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அதை நம்ம தான் பேசி ஹேண்டில் பண்ணணும். இது வந்து கவர்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம தான் முட்டாள். அவன் வெளியே விற்கிட்டு தான் இருப்பான், நம்ம தான் அதை பார்த்துக்கணும். இது வந்து இந்த அவேர்னஸை பேரண்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும், இது மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியதில் வந்து பட்டா பிரச்சனை, பெரும் பிரச்சனை. இங்கே வந்து பட்டா இல்லாமல் 4வது தலைமுறை 5வது தலைமுறை குழந்தைகள்லாம் அங்கே இருக்குது. இந்த 10க்கு 10 தான் இங்கே பிரச்சனை. இந்தியாவில் புறம்போக்கு நிலங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு 4000 ஏக்கர் கொடுக்குறோம்.
கவர்மெண்ட் ப்ராஜெக்டை ஏறி அப்படியே மூடி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு 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 5 வருஷத்தில் அது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு மாறுது. இதை என்டோஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நிலம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கு ரொம்ப 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 சோம்பேறித்தனம். அது வந்து ரொம்ப ஆமை வேகத்தில் பண்ணுவாங்க. ஆமையை விட இன்னொன்று வேகம் ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த அரசாங்கம் பண்ணக்கூடிய இந்த பட்டா விநியோக இந்த டைம்லைன் இருக்கு இல்லையா, அதுதான். பேருக்கு கொடுப்பாங்க. 100 பேருக்கு தேவை. எத்தனை பேருங்க? 1,80,000 வாக்குகள். அப்போ குடும்பங்களும் கழிச்சு பார்த்தா ஒரு 80,000 குடும்பங்கள் இருக்குமா? 80,000 ஒரு 1000 பேருக்கு பட்டா இல்லை, 2000 பேருக்கு பட்டா இல்லை. அது கொடுக்க முடியாதா? அந்த நிலம் இல்லையா? இல்லை, பட்டா கொடுக்குற ப்ராசஸ் வந்து அது தனி லீகல் டீம் ப்ராசஸ். என்க்ரோச்மெண்ட் இருக்குது, கலெக்டருடைய அத்தாரிட்டி இருக்குது, ரெவென்யூ அத்தாரிட்டிலாம் இருக்குது. இதெல்லாம் கலந்து தான் அது கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்குன்னு தான் கவர்மெண்ட் சைடில் வந்து நடக்குது. ப்ராசஸ் டைம்லைன் எடுத்துக்கிற 40 வருஷமாக இருக்காரு. அதிமுக தான் ஓட்டு போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள அங்கேருந்து நீங்கள் எவிக்ட் பண்ணுறதும் கஷ்டம்தான். அதை நீங்கள் கொடுத்துட்டு லீகல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க லோன் எடுத்துப்பாங்க. வீடு வந்து வசதியாக செங்கல் வீட்டுக்கு பதிலாக கூரை வீட்டுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு 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 காங்கிரீட் வீடு கட்டிப்பாங்க. அதை வச்சு அவன் பையன் கல்யாணம் பண்ணிப்பான். அவனுக்குடைய ஒரு வாழ்க்கை தரம் டெவலப் ஆகும். போன கவர்மெண்ட்டை விட இந்த கவர்மெண்ட்டில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க, அர்பன் ஹேபிச்சுவல் போர்டு, அதாவது குடிசை மாற்று வாரியம் கட்டக்கூடிய வீடுகள் பார்த்திங்கன்னா நிறைய வந்து திருவிக நகரில் வந்து கட்டியிருக்கோம், இன்னும் கட்டவும் போகிறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து குடிசை இருக்கிற ஆட்களை வந்து நகர்த்தி ஒரு நல்ல ஒரு வீட்டில் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிற வீட்டில் நகர்த்த போகிறோம்னு சொல்கிறாங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பட்டா மேட்டருக்கு லீகல் ப்ராசஸ் வந்து இருக்குது, ஆன்கோயிங் இருக்குது. அது வந்து உடனடியாக வந்து யாருமே வந்து தலையிட்டு வந்து பதில் சொல்லல. ஒரு 10 வருஷம் எடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்கு மேலே இவங்க சொன்னீங்க, அது சொன்னீங்க. இது நாங்கள் இன்றைக்கே பண்ணுங்கன்னு சொல்லலை. நீங்கள் தாத்தா காலத்தில் வந்து ஆண்டுட்ருக்கீங்க, அப்பா இருக்கார், அடுத்தது பையன், அடுத்ததுக்கு பேரன் எல்லாமே இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷனில் வந்தாலும் கூட இந்த பிரச்சனை திருவிக நகரில் பட்டா பிரச்சனை தீருமானா தீராது. ஏன்னா தீக்கணும்னு நினச்சா இது 1 வருஷம் இல்லை 2 வருஷம் விஷயம். நீங்கள் எல்லாருக்குமே தீர்த்துருங்கன்னு சொல்லலை. இன்க்ரீஸ் அ பர்சன்டேஜ். நீங்கள் வந்து ஒரு 100 கொடுத்துருக்கீங்களா இல்லை 1000 கொடுத்துருக்கீங்களா, அது 2000 மாற்றுங்க. இன்னொன்று இவங்க இந்த கிளியரன்ஸ்லாம் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றுறன்றாங்க இல்லையா? இதுக்கு அந்த மாற்றும் போது பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு புதுசாக ப்ரைவேட் ப்ராஜெக்ட் வருதான்னு பார்க்க வேண்டிய சந்தேக கேள்வி இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி குப்பமேடாக இருந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெல் ப்ரிப்பேர்டு ஃபார் அ ப்ரைவேட் கம்பெனி. ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பாம்பே ஸ்டைலில் அந்த ஒரு ஸ்ட்ரெச் ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங், யாரும் பார்க் பண்ண முடியாது. நான் சும்மா ஒரு வண்டியை நிறுத்திட்டு அப்படி நடந்து டீ கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே பார்க்கிங் பண்ணிருக்கீங்க, கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு சார் அப்படின்னாங்க. நீங்கள் இப்போ தாங்க நின்று டீ கடைக்கு ஏதோ 100 மீட்டர் வந்திருக்கேன். உடனே அவ்வளோ சூப்பராக செயல்படுறாங்க. பிரிட்ஜு சூப்பராக இருக்குது, ரோடு சாலையை பார்த்திங்கன்னா அவ்வளோ வைடாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பினிமில் அந்த ஸ்ட்ரெச். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனி அவங்களும் வந்து லீகலாக தான் பண்ணுறாங்க. பட் இவங்க பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடுகள் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லம்மாக தான் தெரியும். அவங்கள நகர்த்தணும். பட்டா கொடுத்து அங்கேயே வச்சுக்கிறது கிடையாது, நகர்த்தணும். அப்போ இது வந்து பட்டா கொடுக்குற ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக பண்ணுவேன் கண்டிப்பாக. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகள் இருக்குது. இவங்க எப்போ பட்டா கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்போ வந்து இங்கேருந்து நகர்த்தி லேண்டை வந்து வேறு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ற போது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக எடுக்கும்போது அது ஓகே. கவர்மெண்ட் யாருக்காக இருக்குது? மக்களுக்காக தான் இருக்குது. கவர்மெண்ட் நினச்சா கொடுத்துட்டு போயிடலாமே. கவர்மெண்ட் கிட்டே இருக்க நிலம் தானே அது. வேறு யார்கிட்டையும் தனி முதலாளிகிட்டேருந்து அடிச்சு பிடிங்கி பக்கத்தில் இருக்க பெரிய கம்பெனிக்கிட்டேருந்து எங்கே வாங்கி அவங்களுக்கு கொடுங்கலாம் சொல்ல. உங்ககிட்ட இருக்குது, சும்மா கிடக்குது, நீங்கள் யூஸ் பண்ணல, மக்கள் வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு போங்க. மற்ற 2 திட்டங்கள் பற்றி. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸு சாலைகள்லாம் ரொம்ப நெருங்கலான சாலைகள் தான். எல்லாம் என்க்ரோச்மெண்ட் ஹெவியாக இருக்குது. கார் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து கீரல் வாங்காமல் வெளியே வர முடியாது. சின்ன சின்ன சாலைகள். ஏன்னா சென்னை வந்து அப்பத்திய ஓல்டு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு மீனிங் கூட வரக்கூடியது நார்த் சென்னை அப்படின்னு சொல்லக்கூடியதில் திருவிக நகர் ஒரு முக்கியமான பகுதிகள். அப்போ ரொம்ப பெரிய சாலைகள்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வரும்லாம் நினச்சி பண்ணலை. சின்ன சின்ன சில பகுதிகளை வந்து மாற்ற முடியாது. ஆனால் அங்கே வந்து பார்க்கிங்கோடு தான் கடை இருக்கணும், இதுதான் ரூல்ஸு. அதை பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 10 அடி உள்ளே விட்டு கட்டுனா 10 அடி உள்ளே விட்டு கட்டாமல் 10 அடி வெளியே வந்துடுறாங்க. இது இல்லாமல் இன்னும் அதை சொதப்புற மாதிரி புதுசாக ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம்னு ஒன்று போட்டு ரோட்டில் இருந்து ஒரு அடிக்கு மேலே ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஓடுது. அது இப்போ எப்படி வசதியாக போயிடுச்சுன்னா இந்த பார்க்கிங்காரங்களே அதை வந்து கார் பார்க்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது 60 அடி சாலை வந்து இப்போ 30 அடி சாலையாக மாறிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுன்னா எங்கள் ஏரியாவில் அந்த பினிமில் ஒட்டி எப்படி வந்து நீங்கள் சூப்பராக ரோடை கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி இதையும் வந்து கிளியர் பண்ணி ஒரு 1 வேவாக போட்டு
ஒரு ரோடு போயிட்டு வர ரோட் நிறுத்தல் கிளியரன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ் கிளியர் என்க்ரோச்மெண்ட் அண்ட் லோட் அது ப்ராப்பராக மக்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் ஒரு ஒரு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பாருங்கள் ரோட்டில் சென்னை முழுக்க புதுசாக சென்னையில் யாராவது வந்தாங்கன்னு எடுத்து போய் இடிச்சிடுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு வெளியே டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் இந்த சொல்கிற இஷ்யூ எல்லாமே கரெக்டு தான். ரோடு ஆனால் கன்ஜஸ்டட் ரோடுக்கான கவர்மெண்ட் சைடு என்க்ரோச்மெண்ட்டை நீங்கள் லீகலாக சேலஞ்ச் பண்ண போகிறீங்க. நான் கேட்டது வந்து என்னன்னா நீங்கள் ஒரு இல்லை கவர்மெண்ட்டே இது தப்பு பண்ணுறாங்களே. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வைக்கும் போது 5 அடிக்கு தாண்டி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அதை டிசைன் நீங்கள் வச்சுட்டீங்க. அதை வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 அடிக்கு பிளாட்ஃபார்ம் விடுறாங்க. ஸோ அப்போ ரோடு திடீர்னு பார்த்தீங்கன்னா நேரோ ஆகிடுது. இது வந்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு சில விஷயங்கள் தான். அதெல்லாம் மாற்றிக்கணும், கவர்மெண்ட் மாற்றிக்கணும். அந்த இருக்கிற இடத்த நீங்கள் வந்து லீகலாக சேலஞ்ச் பண்ணலாம். நான் கேட்டது வந்து பிரிட்ஜஸ் நீங்கள் வந்து ஒரு 5 விஷயங்கள். ஆமாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ். இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நெருக்கலான சாலைகள் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ் கொண்டு வரணும். இதுதான் இங்கே இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை, பட்டா பிரச்சனை, அடுத்தது வேலைவாய்ப்பு பிரச்சனை, போதை பிரச்சனை. இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரதான பிரச்சனைகளாக இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அது மக்கள் அதை தாண்டி யோசிக்கிறதுக்கான அவங்களுக்கான அந்த இது கூட கிடையாது. எல்லாமே வந்து அது 10க்கு 10 20க்கு 20 இருக்கவங்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து வேறு என்ன ஆசைப்பட போகிறீங்க கேட்டிங்கன்னா எங்களுக்கு இது கொடுத்தாலே போதும் சாமின்ற மாதிரி தான் மக்கள் இருக்காங்க. நன்றி சார். உங்கள் நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாக மாற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.